2024 டெய்லர் அக்கா, ஜிம் அக்கா, யோகா அக்கா, டிவோஷனல் அக்கா அண்ட் ஃபைனலாக பலூன் அக்கான்னு நிறைய பேரை ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க இந்த அக்கான்ற பேரில். 2025 பிறந்தும் இந்த ட்ரெண்டுங்கிறது விடலை. இப்போ 2025 புதுசாக டிவிகே அக்கா அப்படின்னு ஒருத்தவங்கள ட்ரெண்ட் பண்ணிட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகத்தினுடைய மாநாடு நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறத்துலேருந்து விஜய் அவர்கள் அவரோட கொள்கைகளெல்லாம் அறிவித்ததுக்கப்புறம், கொள்கை தலைவர்கள் யார் யாருன்னு அறிமுகப்படுத்தினதுக்கப்புறம், அவரோட தனிப்பட்ட ரசிகர்களை எல்லாத்தையுமே தாண்டி சமூக அக்கறை உள்ள நிறைய பேர் தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சாங்க. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மற்ற கட்சிகளை விட தமிழக வெற்றி கழகத்தில் இணையிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே ஆக்டிவாகவும் செயல்பட்டுக்கிட்டு வராங்க. அப்படி தமிழக வெற்றி கழகத்தில் ரொம்பவே ஆக்டிவாக செயல்படக்கூடிய ஒருத்தவங்க தான் இந்த டிவிகே அக்கா. இவங்களோட ஒரிஜினல் பேர் வைஷ்ணவி. கோயம்புத்தூர் பகுதியில் வசிச்சுக்கிட்டு வராங்க. தமிழக வெற்றி கழகத்தில் தன்னை இணைச்சிக்கிட்டு தன்னை போலவே எல்லாரும் தமிழக வெற்றி கழகத்தில் எப்படி இணையணும், அதுக்கான உறுப்பினர் அட்டையை எப்படி வாங்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஆன்லைன் ட்ரைனிங்கை அவங்களோட இன்ஸ்டாகிராம் ரீல் மூலமாக அவங்க தொடங்கவே அங்கேருந்து தான் அவங்க ட்ரெண்டே ஆனாங்க. இவங்க ட்ரெண்டானதை பார்த்துட்டு விஜய்ன்ற செலிப்ரிட்டி பின்னால் யங்ஸ்டர்ஸ்லாம் போய் நிற்கிறதுங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயந்தான். ஒரு செலிப்ரிட்டி பின்னாடி யங்ஸ்டர் ஓடுறதுங்கிறது ரொம்பவே நார்மலான விஷயம். அதில் அதிசயப்படுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரியான கமெண்ட்கள் நிறைய வர்றதை பார்க்க முடிஞ்சது. ஆனால் உண்மை என்னென்னா, விஜய்ன்ற மிகப்பெரிய நடிகர் அரசியல் கட்சி தொடங்கினதுனால இவங்களுக்கு இந்த அரசியல் ஆர்வங்கிறது வரல. இவங்களுக்கு இந்த அரசியல் ஆர்வங்கிறது அவங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே இருக்கக்கூடிய பிறருக்கு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையிலேருந்து வந்திருக்கு. தமிழக வெற்றி கழகத்தில் இணையிறதுக்கு முன்னாடியே டிவிகே அக்கான்னு அழைக்கப்படக்கூடிய இந்த வைஷ்ணவி ஒரு லா காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போதே சில பள்ளிகளுக்கு சென்று அங்கு படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை பற்றின அவேர்னஸ் நிறையா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிறுமிகள் படிக்கக்கூடிய பள்ளிகளுக்கு சென்று குட் டச், பேட் டச் மாதிரியான விழிப்புணர்வுகளை அதிகம் ஏற்படுத்தியிருக்காங்க. இப்படி சமூக சேவை செய்கிறதுல அவங்களுக்கு இயல்பாகவே ஈடுபாடுங்கிறது இருக்க தான் செஞ்சுருக்கு. ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஊரில் ஏகப்பட்ட அரசியல் கட்சிகள் இருக்குது. அதையெல்லாம் விட்டுட்டு ஏன் அவங்க தமிழக வெற்றி கழகத்தை சூஸ் பண்ணாங்க, அது ஏன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க ரீல்ஸ் எல்லாத்தையும் கோத்ரூ பண்ணும்போது ஒரு விஷயம் தெளிவாக புரிஞ்சது. அவங்க கடவுள் மறுப்பாளர்லாம் கிடையாது. ஆனால் பெரியாருடைய பெண் விடுதலை தொடர்பான கோட்பாடுகள், கொள்கைகள் எல்லாமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. விஜய் அவர்களும் மாநாட்டில் தந்தை பெரியாருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை நாங்கள் ஏற்கலை, ஆனால் சமூக முன்னேற்றத்துக்காக, சாதிக்கு எதிராக அவர் எடுத்த கோட்பாடுகள், பெண் விடுதலைக்காக அவர் வித்திட்ட கோட்பாடுகள், கொள்கைகள், இது எல்லாத்தையுமே நாங்கள் ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருப்பார். சேம் அதே கேட்டகரியில் இருக்கக்கூடிய வைஷ்ணவி மாதிரி நிறைய பேர் டிவிகேல இதே காரணத்தோடு இணைஞ்சிருக்காங்க. தமிழகத்தில் நிறைய பேருக்கு பெரியாரனுடைய கொள்கைகள்ங்கிறது ரொம்பவே பிடிக்கும். தெரிஞ்சோ தெரியாமையோ அவர் சொல்லி வச்சுட்டு போன சில விஷயங்களை நமக்கே தெரியாமல் நம்ம இன்றைக்கும் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஆனால் அந்த நல்ல பாயிண்ட் சிலவற்றை எடுத்து சொன்னாலுமே கூட பெரியார் அப்படின்னு சொன்னாலே இவனுக்கு கடவுள் மேலெலாம் நம்பிக்கை கிடையாது அப்படி இப்படின்னு நம்மளை ஒதுக்கிறதுக்குனே ஒரு சில கூட்டங்கள் இருக்கும். ஆனால் மாநாட்டில் விஜய் அவர்கள் பெரியார் பற்றி சொன்னதுமே ஏகப்பட்ட பேருக்கு பெரியார் மேலே இருந்த பார்வைங்கிறது மாறிச்சு. அவருடைய கடவுள் மறுப்பு கொள்கையை தாண்டி தமிழ்நாடு இன்றைக்கி ஒரு முற்போக்கு மாநிலமாக இருக்குதுன்னா அதுக்கு அவருடைய பங்கு எவ்வளவு இருக்குது அப்படிங்கிறத நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி புரிஞ்சுக்கிட்டவங்களில் ஒருத்தவங்க தான் இந்த டிவிகே அக்கா வைஷ்ணவி. ஒரு பக்கம் இவங்கள மாதிரியான யங்ஸ்டர்ஸ் பெரியார், அம்பேத்கர், காமராஜர், வேலு நாச்சியார், அஞ்சலை அம்மாள் போன்ற கொள்கை தலைவர்களை இப்போ இருந்தே படித்து அரசியல் தெளிவு பெற்று அரசியலுக்கு வராங்க அப்படிங்கிறத ரொம்பவே சந்தோஷமாக வரவேற்கலாம். அதே டைமில் அரசியல் களம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் இவங்க நல்லா தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இது டிவிகே அக்கான்னு சொல்லப்படக்கூடிய இவங்ககிட்டையுமே ஒரே ஒரு மைனஸ் இருக்குது. என்னன்னா, இதுக்கு முன்னாடி அவங்க எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு உறுப்பினராக இணைஞ்சிருக்காங்க. ஸோ ஒரு அரசியல் அமைப்பில் இருந்துக்கிட்டு மக்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும்போது ரொம்பவே போல்டாக, தைரியமாக பேசணும், தைரியமாக சில நடவடிக்கைகள்லாம் முன்னெடுக்கணும். ஆனால் இவங்க பல இடங்களில் சின்ன சின்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ண முடியாமல் மனசுடைஞ்சு அழுகிற மாதிரி சில ரீல்ஸை அவங்களே வீடியோ எடுத்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இப்போ பூக்கி அப்படின்னு ஒரு ட்ரெண்ட் இருக்குது. அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பொது இடத்துல ஒரு மேடைகளில் பேசும்போது ஒரு குழந்தைத்தனமான ஒரு க்யூட்னஸோடு அவங்க பேசுகிறாங்க. ஆனால் இது அரசியல் களத்துக்கு கண்டிப்பாக செட் ஆகவே ஆகாது. இவங்களை பார்த்து ஒரு 4 பெண்கள் இவங்கள மாதிரி அரசியல் பேசணும், இவங்கள மாதிரி ஒரு முற்போக்கான கருத்துக்களை 4 பேர்கிட்ட நம்மளும் சொல்லணும், இவங்கள மாதிரி பெரியார், அம்பேத்கர் இவங்கள நல்லா படித்து 4 பேருக்கு அவங்கள பற்றி தெரியப்படுத்தணும். இப்படி தான் எல்லாருமே இன்ஸ்பயர் ஆகணும். ஆனால் இவங்க கமெண்ட் செக்ஷனுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழக நண்பர்களே, நீங்கள் வீரமங்கை இல்லை அழகிய மங்கை அப்படி இப்படின்னு அவங்களோட அழகு பற்றியும் அவங்களோட அந்த குழந்தைத்தனமான செயல்களை பாராட்டுற மாதிரி தான் கருத்துக்கள் வருதே தவிர, ஒரு பெண் ஒரு அரசியல் கட்சியில் இணைஞ்சு தொடர்ச்சியாக
கட்சிக்காகவும் மக்களுக்காகவும் டே டு டே ஆக்டிவிட்டியில் ஈடுபடுறதை பற்றி யாருமே பேசுகிறதில்ல. சொல்லப்போனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத அந்த வீடியோவுக்கு கீழே கேப்ஷன்லேயே போட்டிருப்பாங்க. மேக்ஸிமம் நிறைய பேர் அந்த கேப்ஷன் கூட படிக்காமல் அவங்கள மட்டுமே பாராட்டுறதே வேலையாக வச்சுருக்காங்க. இது அவங்க தமிழக வெற்றி கழகத்தில் இணைஞ்சதுக்கான நோக்கத்தையே மாற்றுற மாதிரி இருக்குது. டிவிகே அக்கா அப்படின்னு தமிழகம் முழுவதும் இவங்க இன்றைக்கி ட்ரெண்ட் ஆகியிருக்காங்க. இந்த ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நல்ல ஒரு அரசியல் தெளிவோட இனி வரக்கூடிய பொது இடங்கள்லையும் பொது மேடைகள்லையும் இந்த குழந்தைத்தனத்தெல்லாம் விட்டுட்டு ரொம்பவே தெளிவான அற்புதமான தைரியமான அவங்களே ஒரு மேடையில் சொன்ன மாதிரி ஒரு வீரமங்கை எப்படி பேசுவாங்களோ எப்படி நடந்துப்பாங்களோ அது மாதிரியான செயல்பாடுகளில் ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தும் பல பேருடைய கருத்துமாக இருக்குது. நீங்கள் இந்த டிவிகே அக்காவை பார்த்துருக்கீங்களா? இவங்களை பற்றி இதுக்கு முன்னாடி கேட்டதுண்டா? உங்களோட ஒப்பீனியன் என்னன்றதை கமெண்டில் சொல்லுங்கள். இது மாதிரியான மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.